நேற்று பார்த்த அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸை திரும்ப பார்த்துருவோம். இப்போ டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டிஃபரன்சியேஷனுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ், அதான் சொல்கிறோம் டிஃபரன்சியேஷன் சொல்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷனுக்கான சிம்பிள், இப்போ கொஸ்டின் வந்து y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா டிஃபரன்சியேஷனுக்கான நோட்டேஷன் என்ன எழுதுனா டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதுவோம். ஓகே, இது ஒய்யா இருந்ததுன்னா இப்போனா அந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? 0. ரெண்டாவது எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன எழுதணும்? என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, இது மனப்பாடம் பண்ணியிருக்கணும். தேர்டு இ பவர் எக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் என்ன எழுதுறீங்க? இ பவர் எக்ஸ். ஃபோர்த்து ஏ பவர் எக்ஸ் வந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன எழுதணும்? ஏ பவர் எக்ஸ் இன்டூ லாக் ஏ. லாக் ஏ. ஃபிஃப்த் ஒன் லாக் எக்ஸ் வந்தா என்ன பண்றது? டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஆன்சர் ஃபார்முலா என்ன? 1 பை எக்ஸ். அடுத்தது சிக்ஸ்த் ஒன் சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் வந்தா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் என்ன எழுதணும்? காஸ் எக்ஸ். இந்த ஃபார்முலா லிஸ்ட் தான் நேற்று கொடுத்தேன். இந்த ஃபார்முலாவுடைய ப்ரூஃப் நேற்று சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது அந்த மெத்தடாலஜி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 3 சம் போட்டு ப்ரூஃப் பண்ணியிருப்போம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாம் அதே மெத்தடில் தான் இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் மட்டும் தான் கொடுத்தேன், மீதி எல்லாம். செவன்த் வந்து காஸ் எக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காஸ் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன எழுதுறீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ். மைனஸ் சைன் எக்ஸ். அடுத்தது சப்போஸ் கொஸ்டினில் டேன் எக்ஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன எழுதணும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன். அடுத்தது சீக்கண்ட் எக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, சீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ். 10th ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா கொசீக்கண்ட் எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கொசீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். மறக்காம மைனஸ் போட்டுருக்கேன். மைனஸ் கொசீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். 11. சிமிலர்லி காட் எக்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது? காட் எக்ஸ் அப்படின்னா கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஆன்சர், அதாவது மைனஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் நேற்று கொடுத்த லிஸ்ட்டு. இதில் வந்து நேச்சுரலாக வந்தால் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருப்போம். ஓகே, அது அவ்வளோவா நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை தான் மனப்பாடம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். திரும்ப ஒரு முறை எழுதுறீங்களா? ஜஸ்ட் கீப் ரிப்பீட் இட். ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க, 2 minutes டைம். கடகடன் இந்த ஃபார்முலா எழுதுங்க. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன். அதாவது ஒய்ங்கிறது கொஸ்டின், ஓகேவா? டிஒய் பை டிஎக்ஸுங்க உங்களுடைய ஆன்சர். ஸோ நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணணும். கே வந்தால் என்ன? 0. எக்ஸ் பவர் என்ன அப்படின்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்படியே இந்த லிஸ்ட் என்ன பண்ணுறீங்க? மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா தான் சம் போட முடியும். இன்னைக்கு சம்மும் போட போகிறோம். ஸோ நீங்கள் அது இப்போதைக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்து போடுறது நல்லது. sin inverse ஆஃப் எக்ஸ் வந்தால் ஆன்சர் என்ன எழுதுறீங்க? 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் எக்ஸ் 1 by 1 plus x square. 1 by 1 plus x square. அப்போ இதுல இருந்து நீங்க காஸ் இன்வர்ஸ் எழுதிடலாம். கேன் யூ டெல் மீ வாட் இஸ் காஸ் இன்வர்ஸ்? யாராவது சொல்ல முடியுமா? காசுங்கிறது என்ன? காசுங்கிறது என்ன? சைனுக்கு முன்னால C1 போட்டா காசு கிடைச்சிடும், ஓகேவா? அதனால இந்த ஆன்சர்ல மைனஸ் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 1 by ரூட் ஆஃப். அதனால இதையும் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை.
ஸோ நீங்க இத மனப்பாடம் பண்ணா போதும். Now can you tell me what is cot inverse? Yeah, cot, of course, minus 1 by 1 plus x square. Okay. Now, similarly, we have secant, இது ரொம்ப ரேரா ஏதோ யூஸ் ஆகும். Secant inverse of x. Secant inverse of x. 1 by x into root of x square minus 1 இருக்கும். அதே மாதிரி cosecant of inverse of x நம்ம நோட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். இது இந்த சீக்கண்ட் இன்வெர்ஸ், கொசீக்கண்ட் இன்வெர்ஸ் எல்லாம் சம்ஸ்ல வரவே ரொம்ப ரேர். ஸோ நீங்க மனப்பாடம் பண்றது இந்த ஒவ்வொன்றும் படிச்சா போதும். அப் டு 15 வரைக்கும் தரவு பண்ணீங்கன்னா சரி. 1 செகண்ட். சீக்கண்ட் இன்வெர்ஸ்க்கு என்ன சொன்னேன்? இங்க பாருங்க. 1 by root of 1 by x into root of x square minus 1. அதே தான் கொசீக்கண்ட்டுக்கு கொசீக்கண்ட் இன்வெர்ஸ்க்கு என்ன பண்றீங்க? மேல -1 போட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இது சைன் இன்வெர்ஸ், காஸ் இன்வெர்ஸ் எல்லாம் பாருங்க. எல்லாமே டிட்டோ அதே தான். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். You could make note of secant inverse x into root of x square minus 1. Cosecant inverse பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? -1 by x into root of x square minus 1. So this is it. So just by got all these formulas. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. இந்த ஃபார்முலாஸை அப்ளை பண்றதை என்ன சொல்லுவோம்? டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஓகே. இது போக ஃபங்க்ஷன்ஸ் கம்பைண்டா கொடுத்தா என்ன பண்றது? அதாவது ப்ராடக்ட் ரூல் அந்த மாதிரி. அது நம்ம ஃபார்முலாவா இல்லாட்டி கூட சும்மா ஒரு இதுல இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னா அதையும் வேணா ஃபார்முலாவா எழுதிக்கங்க, தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து differentiation of uv, differentiation of what? uv என்னன்னு கேட்டீங்கன்னா udv plus vdu, udv plus what? vdu by dx போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்டா வந்தா இதுக்கு பேர் தான் என்னது? பேர் ப்ராடக்ட் ஃபார்முலான்னு பேரு. ப்ராடக்ட் ஃபார்முலா இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் யூ எழுதிக்கிறோம், வியை டிஃபரன்ஷியேட் பண்றோம், பிளஸ் வி எழுதிக்கிறீங்க, யூ என்ன பண்றீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். ரெண்டு ஃபங்க்ஷன் வரும் பொழுது. இதுவே டிவிஷன்ல வந்தா என்ன சார் பண்றது? அதுதான் அடுத்தது. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v. இப்படி வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நான் எழுதுற மாதிரியே நீங்க மனப்பாடம் பண்ணணும். கீழே v ஸ்கொயர், அப்புறம் விலேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. v du மைனஸ் u dv, ஓகேவா, பை dx. இல்லை இது என்ன ஷார்ட் ஃபார்ம் எழுதுறதா இருந்தால் என்ன எழுதிக்கலாம்னா v u dash minus u v dash by v square. இந்த ஃபார்முலா எப்பவுமே இதை வந்து நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம். ஷார்ட்டா u v dash plus v u dash. இது டேஷ்னா என்னது? டிஃபரன்சியேஷன் தானே அர்த்தம். d by dxக்கு தான் என்ன போடுவீங்க? சிம்பிள் டேஷ் போடுவோம். ஸோ அப்படியும் நம்ம எழுதிக்கலாம். இந்த ரெண்டும் மனப்பாடம் பண்ணணும். சம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சரி, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u பிளஸ் ஆர் மைனஸ் வின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். யூவை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, வியை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, நடுவில் பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ் போட்டுருங்க. ஸோ இது யூவி ஃபார்முலா, இது என்னது? யூ பை வி ஃபார்முலா. இந்த ரெண்டையும் கட்டாயமா மனப்பாடம் பண்ணி ஆகணும். இது டெஃபினட்டா நமக்கு சம்ஸ் இது இல்லாமல் நம்ம போடவே முடியாது. யூவின்னா ஒன்றும் இல்லை, யூடிவி பிளஸ் விடியூன்னு மனப்பாடம் பண்ணுங்க. இல்லைன்னா யூடிவி பை டிஎக்ஸ் பிளஸ் விடியூ பை டிஎக்ஸ் அப்படி படித்தாலும் சரி. ஷார்ட் ஃபார்முலா டேஷ் போடுறோம் இல்லையா? யூவி டேஷ் பிளஸ் வியூ டேஷ் படிக்கிறதுக்கு இது சௌரியமா இருக்கு சார்னா இது படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
u by vன்னா கீழ v ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எழுதும்போதே. v ஸ்கொயர் கீழ எழுதி மேல என்ன பண்றீங்க? vdu மைனஸ் udv. அதாவது vu டேஷ் மைனஸ் uv டேஷ். Let's do it. சம் போடலாமா? ஸோ இந்த ஃபார்முலாவ அப்படியே அப்ளை பண்ண போறோம். அதான் வேற ஒண்ணும் இல்ல. இட்ஸ் டூ சிம்பிள் ஆக்சுவலி. இங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸர்சைஸ் நம்பர் 10.2. நான் 10.1 ஃபர்ஸ்ட் போடல. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபினிஷ் 10.2 ஆக்சுவலி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபரன்ஷியேட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் அல்லது டிஃபரன்ஷியேட்னு கேட்டிருப்பாங்க. தமிழ்ல வகைக்கெழு காண்க அல்லது அது கொடுத்திருப்பாங்க. வகைக்கெழு காண்கன்றிருப்பாங்க. அல்லது என்ன சொல்லுவாங்க? ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஐ அம் கோயிங் டு ரைட் இட் அஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸ்ட்ரெயிட் அவே நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி 3 sin x ஒரு ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன் பிளஸ் மைனஸ்ல இருந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேவா? u பிளஸ் ஆர் மைனஸ் vன்னா நமக்கு பிரச்சனையே இல்ல. தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் இல்லையா? ஸோ எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் பவர் n ஃபார்முலாவை ரீகால் பண்ண போறோம். இப்போ நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் சைடில் எழுதிட்டே போவோம். இப்போ எக்ஸ் பவர் nக்கான ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? n எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். இப்போ இப்போ எனக்கு எக்ஸ் பவர் ஒன்னு இருக்கு சரியா? அப்போ இந்த ஃபார்முலால போட்டு பாருங்க என்ன ஆகும்? பவர் முன்னால வந்துருமா? 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1. அப்போ என்ன ஆகும்? 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 0ன்னு வருமா? அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 0ன்னா 1 தானே? ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 வாட் இஸ் ஆன்சர்? 1. அதனால நான் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 1 மைனஸ் 3ங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா வெளியே அப்படியே வச்சுக்கணும் கான்ஸ்டன்ட்டை. 0 பண்ணிடக்கூடாது. ஸோ 3 அப்படியே எழுதிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? sin x உடைய டெரிவேட்டிவ் என்ன? cos x இல்லையா? cos x. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சுது. இதுதான் முடிஞ்சு ஸ்டெப். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஒரு சம்முக்கு ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்த சம் போலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். செகண்ட் கொஸ்டின் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஒய்ன்னு கொடுத்தா என்ன எழுதிருங்க? dy by dxன்னு எழுதிக்கங்க. ஈக்குவல் டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? cos x. cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? மைனஸ் sin x வரணும். ஓகேவா? ஸோ அந்த மைனஸை வந்து நம்ம இந்த ப்ளஸோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு? மைனஸ் வந்துடும். ஸோ இது ஆன்சர். இப்போ தேர்டு பாருங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா அதில் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன எழுதிக்கங்க? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கங்க. இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனால் ப்ராடக்ட்ல இருக்கு கவனிச்சிங்களா? ஒன்று யூவி ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கங்க. வாட் இஸ் யூவி? யூவின்னு இருந்ததுன்னா யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ் அதை டியூ பை டிஎக்ஸ்னு எழுதுறீங்களே அதே தான். இப்போ ஃபர்ஸ்ட் யூங்கிறது வந்து எக்ஸ். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? cos x. அதுக்கப்புறம் ஃபார்முலால என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்க. செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன? sin x. அப்படியே எழுதிட்டு இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துச்சு உங்களுக்கு? எப்பவுமே 1 தான் வரும் மறக்காதீங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன? 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ரீரைட் பண்ணீங்கன்னா எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் sin x. This is our f dash of x. Is it clear? Now அடுத்த sum, fourth sum பாருங்க. Fourth one. It is given that y equal to cos x minus 2 tan x. ஸோ இது பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறனால தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். y கொடுத்ததுனால என்ன எழுதிருங்க? dy by dx equal to cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் sin x. அதே மாதிரி 2ங்கிறது நம்பர், அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை அப்படியே எழுதிட்டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? tan x அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பேன்? அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட்
5th கொஸ்டின் வந்து g of t ன்னு குடுத்துருக்கானா, நீங்க என்ன எழுதிக்கணும் இப்போ? g டேஷ் போட்டு tன்னு எழுதணும் அவ்வளோதான். ஈக்குவல் டூ இங்க 2 டேர்ம் இருக்கு. என்ன இருக்கு? t கியூப் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? cos t இருக்கு. இது uன்னு மனசுல வச்சுக்கங்க. இது என்ன இருக்கு? vன்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? ஸோ u t கியூப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இங்க x இல்ல t இருக்கனால dy dtன்னு போட்டுக்கிறேன். cos t பிளஸ் அடுத்து cos t அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. அந்த uv ஃபார்முலா அப்படி போடுறேன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் t கியூப். அப்போ t கியூப் எப்படி எழுதிக்கிறீங்க? cos டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x மைனஸ் sin x. இங்க xக்கு பதிலா என்ன இருக்கோ அது போட்டுக்கங்க. t பிளஸ் cos t இன்டு x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதான் t கியூபை x பவர் n ஃபார்முலா ரீகால் பண்ணுங்க. x பவர் n க்கு என்ன ஆன்சரு? n x பவர் n மைனஸ் 1. இப்போ உங்களுக்கு x கியூப்னு இருந்தா என்ன எழுதுவீங்க? 3x பவர் 3ல 1 கழிங்க. ஓகேவா? அப்ப t கியூப்னா என்ன எழுதலாம்? 3x பவர் 2. ஸோ அப்ப t கியூப்னா என்ன எழுதலாம்? I can write 3t ஸ்கொயர். ஆன்சர் என்ன? 3 ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ தட்ஸ் இட். இப்போ காமன் ஆக்குறது வேணா எடுத்துருங்க. என்ன காமனா இருக்கு? t ஸ்கொயர் இஸ் காமன். இதை ரீரைட் பண்ணிக்கிறேன். 3 cos t மைனஸ் ஒரு t உயிரோடு இருக்குமா? t இன்டு sin t. Am I right? This is g dash of t. Full stop. நோட் பண்ணிக்கலாமா இப்போ? அடுத்த சம் அப்புறம் போடலாம். இன்னொரு சம் இருக்கு. அதை முடிச்சிடுங்க. அது என்ன மனப்பாடம் பண்ணிக்கங்க. 4 secant t plus tan t. இருங்க இங்க எழுதிடுவோம். 6th sum g of t equal to 4 secant t plus what? Tan t. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g dash of t. சீக்கண்ட்டுக்கு என்ன சாமி ஃபார்முலா? நோட் 3 பாருங்க. secant into tan இருக்கும். secant into tan. ஸோ secant t into tan t plus tan டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொன்னீங்க? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு ஸ்டெப்பு வந்து சீக்கண்டை மட்டும் காமன் எடுக்கிற சார்னா வெளியே எடுத்துக்கங்க. ஸோ சீக்கண்ட் டீயை வெளியே எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். நோட் பண்ணலாமா? எஸ். இப்போ வரிசையை நோட் பண்ணிக்கங்க. ஸோ now question number 7, y equal to e power x into sin x, u equal to e power x, v equal to என்ன எடுத்துக்கிறீங்க? sin x. இப்போ uv ஃபார்முலா எழுதுவோம். வாட் இஸ் d by dx of uv equal to u into du by dv by dx plus v into du by dx by dx. அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் uவிக்கு பதிலாக அந்த கொஸ்டின் எழுதுங்க. e power x into sin x equal to u into differentiation of d by dx of what is v? sin x போட்டுக்குங்க. plus v என்ன? what is your v? sin x. இந்த uக்கு பதிலாக u போடக்கூடாது. uக்கு பதிலாக வேல்யூ போட்டுக்கணும். what is u? u is e power x. இப்போ sin x எழுதியாச்சா? d by dx of e power x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. e power x into sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? cos x. அப்புறம் இது sin x அப்படியே எழுதிட்டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? e power x தான் வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நவ் யூ கேன் டேக் காமன் டேர்ம் அவுட் சைடு. e power x வெளியே எடுத்துருங்க. cos x plus sin x. ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் dy by dx. ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. Now question number 8 என்ன சொல்லுது? what is given பாருங்க. 8 y equal to tan x by
எக்ஸ். அப்ப இது என்ன ஃபார்மேட்ல சொல்லிடலாம்? u பை vன்னு சொல்லிக்கலாமா? So what is u? Let u equal to tan x and v equal to x. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? d by dx of u by v. இப்பதான் மனப்பாடம் பண்ணீங்க. சொல்லுங்க பார்க்கலாம் ஃபார்முலா. முதல்ல பை v ஸ்கொயர் போட்டு பழகுங்க. அப்புறம் என்ன எழுதுங்க? v du by dx minus u dv by dx. நம்ம ஷார்ட் ஃபார்மேட்ல இப்படி எழுதி v ஸ்கொயர் vu டேஷ் மைனஸ் என்ன எழுதலாம்? uv டேஷ். இங்க என்ன எழுதிங்க? u by v ஹோல் டேஷ். ஷார்ட் ஃபார்ம் இது நம்ம படிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ ஒண்ணா நம்ம அப்ளை பண்ணோம்னா முடிஞ்சது. கொஸ்டின்ல y கொடுத்துருக்கானா, அப்ப dy by dx ஸ்டார்ட் பண்ணுவோம். So I'm going to start it as dy by dx equal to first v square. What is v? This v. அப்ப v ஸ்கொயர்னா x ஸ்கொயர். அடுத்து ஃபார்முலா 2 ஸ்டார்ட் ஆகுது. v தான் ஸ்டார்ட் பண்றோம். அதனால என்ன பண்ணுவீங்க? x into differentiation of what is u? u என்னவோ அதை எழுதிக்கங்க. tan x minus அடுத்து u. What is your u? tan x. அப்புறம் differentiation of x. கரெக்டா? v வந்து x தானே? ஸோ இப்போ நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் முடிஞ்சு போச்சு. x into as you know what is the differentiation of tan x? secant square x. ஓகே. அப்புறம் x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? 1 வரும் இல்லையா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் தோஸ் டூ ரிசல்ட்ஸ். ஸோ x into secant square x minus tan x into இதோட ஆன்சர் எவ்வளோ? 1 divided by x square. ஸோ தட்ஸ் ஆல். இதோட ஆன்சர் இவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ண முடியாது இல்லையா? ஸோ வி கேன் ஸ்டாப் அப் டு திஸ். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ தேர்ஃபோர் நான் எழுதுனது ஓகே தான். ஸோ y ஈக்குவல் டு sin x by 1 plus cos x. ஸோ இட் இஸ் ஆஃப் u by v ஃபார்மேட். ஸோ போன சம் மாதிரியே தான். ஆஸ் யூஸ்வல் வி ஸ்டார்ட் வித் ஃபார்முலா differentiation of d by dx of u by v equal to v square v into du by dx minus u into dv by dx. This is question formula. Now apply the given values. Let us see. என்ன ஆகும்னு பார்ப்போம். dy by dx equal to divided by v. What is your v? Let u equal to sin x and v equal to 1 plus cos x. So v square means you just write 1 plus cos x whole square. இல்லையா? அதை அப்படியே போட்டுக்கலாம். And then formula starts with v. What is your v? 1 plus cos x d by dx of what is u? Sin x minus what is u? Sin x into differentiation of what is v? 1 plus cos x. Now let us do the differentiation process. So 1 plus cos x into differentiation of sin x is nothing but cos x minus sin x into 1 plus cos x. Oh, it is wrong actually. I have to differentiate. நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்ட் தனியாக வந்திருக்கு இல்லையா? டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகிடும்? 0. காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் sin x. ஸோ ஹோல் திங் டிவைடட் பை 1 plus cos x whole square equal to. Now you can remove the brackets. In the cos x into 1 என்ன ஆகிடும்? cos x plus cos x into cos x cos square x minus into minus plus sin square x 2 sin x எப்படி?
வெளியே ஒரு மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கு, உள்ள ஒரு மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஓகே, நவ் கேன் வி யூஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன் திஸ் ஃபார்முலா? இங்க பாருங்க, சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ஆன்சர் என்ன எழுதலாம்? 1. So I can write it as what? 1 plus cos x by denominator is what? 1 plus cos x whole square. Now what to do? What next? Yeah, you can cancel the numerator with the denominator. So the end result is 1 by 1 plus cos x. That's it. Note பண்ணுங்க. Our 10th question. What is question number 10? Y equal to x by sin x plus cos x. Okay. So again it is of same format, u by v. Hey, what is u? X. And what is v? Cos x. So now we can go for formula dy by dx equal to v. What is your v? Sin x plus cos x into d by dx of u. uங்கிறது x minus u அப்படியே எழுதிடுறீங்க x into d by dx of உங்களுடைய v. What is your v? Sin x plus cos x by v square, which is sin x plus cos x whole square. Now as we know, differentiation of x is 1. So we have sin x plus cos x into 1 minus x into differentiation of sin x is cos x. For cos x, you will have minus sin x by sin x plus cos x whole square. That's it. So further simplification is not possible. அதனால இதோட என்ன பண்றோம், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் ஒரு வேலை வேணா செய்யலாம். என்ன பண்ணலாம்னா அப்படியே பிராக்கெட் இல்லாமல் எழுதலாம். ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தி பிராக்கெட்ஸ். sin x plus cos x minus x cos x plus x sin x by sin x whole square. So you can take sin x outside. Take sin x outside. So you get sin x into 1 plus x வரும். Plus take cos x outside. Cos x into 1 minus x will get. So this is the best answer we can get. Whole square. So dy by dx. Now 11th question.
y equal to tan x minus 1 by secant x. இதுக்கு என்ன ஃபார்முலா ஃபார்மேட் u by v தானே? Yeah, it is also same format u by v. Now tell me, can you tell me what is u? And what is v? Now can you tell me what is du by dx? Tan x differentiate பண்ணா you get secant square x. 1 differentiate பண்ணா 0. So what I can write is secant square x. 1ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் தனியா பிளஸ் மைனஸ்ல வந்து 0 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ dv by dx secant x differentiate பண்ணுங்க. secant x into tan x. இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றதுக்காக இந்த மாதிரி கூட எழுதலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படியும் பண்ணலாம்ங்கிறதுக்காக நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? Now you can rewrite the formula dy by dx equal to மைண்ட்ல ஃபார்முலா ரீகால் பண்ணிட்டு அப்படியே வேல்யூ போட்டுடலாம் ஒரு வழி. இல்லைன்னா ஒரு டைம் என்ன பண்றீங்க ஃபார்முலா எழுதி கூட போடலாம். என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்றது? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா இல்ல போட்டோமா? சரி, இருந்தாலும் மனசு கேட்கல, அதனால இங்க எழுதிக்கிறேன். கீழே வி ஸ்கொயர், மேல என்னது வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். திஸ் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் யூ பை வி டேஷ். ஓகேவா? நான் கீழே வி ஸ்கொயர், வாட் இஸ் வி? வாட் இஸ் வி? சீக்கன் ஸ்கொயர் பண்ணுங்க, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்புறம் ஃபார்முலா ஸ்டார்ட்ஸ் வித் வி லோ நோ. ஸோ வி secant x into what is du by dx? What is du by dx? இங்க பாருங்க ஆன்சர் என்ன? So straight away I am able to write the answer. Minus u. What is u? What is u? Minus 1. And what is dv by dx? Into tan x. Okay. So that's all. Now we can remove the brackets and complete the answer. That's it. Now what I am going to do is secant cube x minus இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? secant x into tan square x. Minus into minus will get plus. So we have secant x into tan x. By secant square x. Secant is a common term. So you can take secant outside. So secant x. We get secant square x minus tan square x plus tan x by secant square x. Now what is getting cancelled? Secant x and secant square x. And already you know that secant square x minus tan square x is 1. இது வரை ஒரு ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி. ஓகேவா? இது என்னது? ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி, அதோட வேல்யூ 1. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சைமல்டேனியஸ்லி. ஸோ வி ஆர் கெட்டிங் 1 plus tan x. அவ்வளோதான் இதோட பெஸ்ட் ஆன்சர். இன்னும் இதை வந்து இன்னும் தான் பிரில்லியண்டா போடணும்னா தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. 1 by secant x plus tan x by secant x எழுதலாமா? கேன் ஐ? அது வேண்டியது இல்லை ஆக்சுவலி, இருந்தாலும் உங்களுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன். பட் இட் இஸ் நாட் மேண்டட்டரி. அதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். யூனோ cos x has the reciprocal secant x. So secant x is nothing but 1 by cos x. So reciprocal எடுத்து என்ன ஆகிடும்? cos x வந்துடும். Plus as we know tan x is defined by sin x by cos x into 1 by secant x is nothing but cos x. So cos x gets cancelled. So the final answer is sin x plus cos x is the value of dy by dx.
நோட் பண்ணலாமா? பிகினிங்லேருந்து பண்ணுங்க. இப்போ நோட் பண்ணுங்க. ஜஸ்ட் வி ஆர் ரீகாலிங் ஃபார்முலாஸ். அடுத்தது ப்ராடக்ட்டுக்குள்ள வந்து இந்த கொஷன்ட் u பை விக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? வாட் இஸ் u பை v? v du மைனஸ் u dv பை v ஸ்கொயர். அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்தா கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் தனியா வந்தா தான் 0 பண்ணணும். இங்க கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கு பாருங்க. k இன்டு யூன்னு அர்த்தம். ப்ராடக்ட்ல இருக்கு. அப்ப 0 பண்ண முடியாது. அப்ப வெளியே எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபங்ஷன் ஆஃப் ஃபங்ஷன் ரூல்னு பேரு. 5th ஒன். 2 ஃபங்ஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. f ஆஃப் g இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? f ஆஃப் g ஆஃப் h ஆஃப் xன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணா என்ன சொல்லுவோம்? வி கால் ஃபங்ஷன் ஆஃப் ஃபங்ஷன். எத்தனை ஃபங்ஷன் இதுக்குள்ள இருக்கு பாருங்க. எவ்வளவு ஃபங்ஷன் இருக்கு? f, g அடுத்து என்ன இருக்கு? h. இத டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் நம்மளால. இத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் என்ன ரூல்? ஃபங்ஷன் ஆஃப் ஃபங்ஷன் ரூல்னு பேரு. அல்லது இதுக்கு இன்னொரு பேர் செயின் ரூல். இட் இஸ் கால்டு செயின் ரூல். இதுக்கு நான் சம் போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு இது வரைக்கும் நமக்கு இந்த சம் வரல. செயின் ரூல் என்னன்னா, முதல்ல வெளியே இருக்கிற ஃபங்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இன்ட்டு அப்புறம் உள்ள இருக்கிற ஃபங்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். அதான் செயின் ரூல். ஒண்ணுமே இல்ல. முதல்ல அவுட்டர் மோஸ்ட் ஃபங்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னர் மோஸ்ட் அப்படியே உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ டுடே 12 சம்ஸ் போட்டிருக்கோம். இன்னும் சம் போடலாமா? இல்ல நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? வாட் அபௌட் யுவர் டைமிங்ஸ்?